அண்மை செய்தி. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? தமிழகத்தின் மீது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளதாகவும் அதே நேரத்தில் தொடர்ந்து தமிழகத்துக்கு கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்துல பெரும்பாலான இடங்கள்ல, குறிப்பாக வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழனுடைய உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மழை பதிவாகி இருப்பதாகவும், அதே வேளையில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மழை பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதிகபட்சமா விழுப்புரம் மாவட்டம் பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. இதே போன்று பல மாவட்டங்கள், குறிப்பாக சேலம், விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, அதே இந்த உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையானது பதிவாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சூழல்ல இன்றைய தினம் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கொடுத்த வானிலை முன்னறிவிப்புல நேற்று தினம் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பும், அதற்கு பிறகாக 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு ஆனது சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தென்மேற்கு பருவமழை தீவிரம், தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு, இதன் காரணமாக இன்றைய தினம் இந்த 6 மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. மேலும் நாளை தினமும் தமிழகத்துல பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தான் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11ஆம் தேதி வாக்கில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில், அதே போன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய 12ஆம் தேதியும் தமிழகத்துல நீலகிரி, திருப்பூர், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் 13ஆம் தேதியும் தொடர்ச்சியாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் கனமழைக்கான வாய்ப்பு நீடிக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 13ஆம் தேதிகளிலும் தமிழகத்துல மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் ஒரு இடங்கள்ல நமக்கு காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும் எனவும், குறிப்பாக இடி மற்றும் மின்னுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு கூடிய சூழல்ல தரை காற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்னும் தொடர்ச்சியாக காற்றின் போக்கும் கடல் பகுதிகளில் அதிகமாக இருப்பதனால் மீனவர்கள், குறிப்பாக தமிழக பகுதியினுடைய கடலோர பகுதிகளில், அதே போன்று தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது.